ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோல நம்ம வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 6த் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்த 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதோடைய பார்ட் ஏ வீடியோ வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து 51th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விடை வகைகள். நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை, ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை, ஆப்ஷன் சி இனமொழி விடை, ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை. இதுல நீ விளையாடலையா அப்படின்ற வினாவிற்கு கால் வலிக்கும், அதாவது இனிமே நடக்க போறத சொல்றது என்னது? ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை. ஓகேவா? இதே வந்து நீ விளையாடலையா அப்படின்ற கொஸ்டினுக்கு கால் வலிக்குது அப்படின்னா ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அது உற்றது உரைத்தல் விடை. இனிமே நடக்க போறது கால் வலிக்கும் அப்படின்னா இனிமே நடக்க போறத சொல்றது உருவது கூறல் விடை. ஓகேவா? இனமொழி விடை அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? அதுக்கு இனமான இன்னொன்னு சொல்றது. ஓகேவா? ஸோ என்ன சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இனமொழி விடை அப்படின்னா என்ன சொல்றது? உனக்கு பாட தெரியுமா அப்படின்னா எனக்கு ஆட தெரியும். உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு பாட தெரியும். அதுக்கு இனமான இன்னொன்னு சொன்னாதான் அது இனமொழி விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்னது அப்படின்னா, ஆம், ஊருக்கு வரியா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்ககிட்ட கேட்குறோம். அவங்க வந்து வராம இருப்பனா அப்படின்னு ஒரு கொஸ்டினே என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சரா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்றாங்க? வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா உருவது குரல் விடை. ஓகேவா? ஸோ இந்த விடை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது நிறைய வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் நம்ம புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான்ப்பா. ஓகேவா? நம்ம புக்கில் இருக்கிற நம்ம அந்த இலக்கண பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விடைக்கும் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இதில் உள்ள எக்ஸாம்பிளை தான் கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இலக்கணம் ஃபுல்லாக படிங்க. அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸை விடவே செய்யாதீங்க. அதோட டெஃபினிஷன் நீங்கள் படிச்சுப்பீங்க. மற்றபடி எக்ஸசைஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவீங்க. அதை விட்டுறாதீங்க. எக்ஸசைஸ் தான், எக்ஸாம்பிள்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸாம்பிளை கொடுத்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த புக்கில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? நம்ம இலக்கண பாட்டு தனியாக ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்க. அதாவது இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வினா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? விடை கேட்கல, வினா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? ஆப்ஷன் பி கொழல் வினா. நீ கடைக்கு செல்வாயா? ஆப்ஷன் சி ஏவல் வினா. உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா? ஆப்ஷன் டி கொடை வினா. கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? ஓகேவா? இதான் வந்து கரெக்ட். ஸோ அயவினா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேவா? நமக்கு அந்த இது வந்து யார் செஞ்சா என்ன அப்படின்றத நம்ம தெளிவு பெறுறதுக்காக, அதுக்காக கேட்குற ஒரு கொஸ்டின் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அயவினா. இந்த செயலை செஞ்சது மங்கையா மணிமேகலையா? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? இதே வந்து கொழல் வினா அப்படின்னா என்ன? கொழல் வினா அப்படின்னா, நான் ஒரு பொருளை வாங்க போறேன். வாங்குறதுக்காக நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்குறேன். ஓகேவா? இந்த புக்ஸ் இருக்கா? இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கா? ஸோ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்ல போறோம். இந்த காய்கறி இருக்கா? எதுக்காக அப்படின்னா, நம்ம வாங்க போறேன். வாங்குறதுக்காக தான் நான் கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கான வினா தான் எது அப்படின்னா, கொழல் வினா. அதே கொடை வினானா என்ன? நான் குடுக்கறதுக்காக கேட்கறது. ஓகேவா? என்கிட்ட 2 புக்ஸ் இருக்கு. உன்ட்ட இருக்கா? ஸோ நான் குடுக்க போறேன். அதுக்காக கேட்கறது. என்ட்ட 2 பேனா இருக்கு. உன்கிட்ட பேனா இருக்கா? ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம குடுக்கறதுக்காக கேட்கிறோமா? அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அது கொடை வினா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏவல் வினா அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்யறதுக்காக ஏவுறது. வீட்ல காய் இல்ல. நீ போறியா? கடைக்கு போறியா? அப்படின்னா என்னது? நீ வாங்கிட்டு வரணும்னு சொல்றதுக்காக ஏவுறது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அது ஏவல் வினா. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? அயவினா. வினா விடை வகைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் தருக. கலைச்சொல்ல எத்தனை கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்றத பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் பெனல் கோடு என்ன கேட்டிருக்காங்க? இந்தியன் பெனல் கோடு. ஆப்ஷன் ஏ சட்ட வரையறை. ஆப்ஷன் பி தண்டனை சட்ட தொகுப்பு. ஆப்ஷன் சி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஆப்ஷன் டி இந்திய சட்ட தொகுப்பு. இந்தியன் வந்துட்டாலே இந்தியான்றது வந்துடும். கரெக்டா? இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்,
அலுவல் சார்ந்த சொற்கள். சுமன். ஆப்ஷன் ஏ அழைப்பானை. ஆப்ஷன் பி விசாரணை. ஆப்ஷன் சி ஆணை. ஆப்ஷன் டி உறுதி. இதுல சுமான்னா என்னது? ஆப்ஷன் ஏ அழைப்பானை. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கலைச்சொல் புக்குக்கு பின்னாடியே இருக்கு. கிளீனர். ஆப்ஷன் ஏ துப்புரவாளர். ஆப்ஷன் பி வங்கி அலுவலர். ஆப்ஷன் சி அஞ்சல் அலுவலர். ஆப்ஷன் டி கணக்கர். இதுல கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர். ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நல்வாய்ப்பு. ஆப்ஷன் பி எதிர்பாராத விருந்து. ஆப்ஷன் சி பயனற்ற செயல். ஆப்ஷன் டி செல்வ செழிப்பு. ஸோ இதுல பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, அதாவது ஒரு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதாவது அப்ப என்ன சொல்றாங்க, எதிர்பாராத ஒரு நல்வாய்ப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனா அது நடந்துருச்சு. ஸோ அதுவே பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர், எதிர்பாராத நல்வாய்ப்பு. அடுத்த கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு. ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் டி பயனற்ற செயல். விழலுக்கு இழைத்த நீர் போல. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி பயனற்ற செயல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதே கேட்ட கொஸ்டின் தான், வேற புதுசாவே கேட்கல, கேட்ட கொஸ்டினே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிங்க. ரைட்டா? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர்? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆப்ஷன் ஏ செய்வினை தொடர். ஆப்ஷன் பி எதிர்மறை வினை தொடர். ஆப்ஷன் சி தன்வினை தொடர். ஆப்ஷன் டி பிறவினை தொடர். இந்த வித்தார் பித்தார்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொன்னோம்? பிறவினை தொடர். ரைட்டா? ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ செய்வினை. ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை தொடர். ஆப்ஷன் சி பிறவினை. ஆப்ஷன் டி எதிர்மறை வினை தொடர். கமலாவால் ஆள்னு வரணும். இங்க என்ன வருது? பட்டது பெட்டதுன்னு வந்துச்சுனாலே என்ன வந்துரும் அப்படின்னா செயற்பாட்டு வினை தொடர். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதுல கரெக்டான சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்துல் நேற்று வந்தான். கவிதா உரை படித்தாள். அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ இதுல செய்வினை பிறவினை தன்வினை கொடுத்துருக்காங்க. வித்தான் பித்தான் அப்படின்னா பிறவினை. கவிதா உரை படித்தாள் அப்படின்னா அது என்னது? அவ செஞ்சிருக்கா. கவிதா உரை படித்தால் செய்வினை, இல்லைன்னா தன்வினை அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ கவிதாவால் ஆள் வந்திருக்கு. இது பட்டது பெற்றதுன்னு வந்துச்சுனாலே செயற்பாட்டு வினை தொடர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். யானை புக்க புலம் போல. உவமை கூறும் பொருளை கண்டறி. யானை புக்க புலம் போல. ஆப்ஷன் ஏ தானாக்குவது. ஆப்ஷன் பி வீணாக்குவது. ஆப்ஷன் சி உருவாக்குவது. ஆப்ஷன் டி முயற்சி செய்வது. இதுல யானை புக்க புலம் போல. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி வீணாக்குவது. ஸோ இதான் வந்து என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து ஒரு பாட்டு. ஓகேவா? யானை புக்க புலம் போல. இது வந்து ஒரு புறநானூறு பாட்டு. ரைட்டா? இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாட்டு பெரிய பாட்டு. நமக்கு வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சின்ன பரப்பளவு கொண்ட ஒரு நிலம் இருக்கு. அங்க இருந்து நெல்லை எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா யானைக்கு கொடுத்தா அதை நல்லா ரொம்ப நாள் வச்சு அது சாப்பிடும். ஆனா 100 வயல் இருந்துச்சு அப்படின்னாலுமே யானையை தூக்கி உள்ள விட்டோம்னு வைங்க, அது சாப்பிட்டதை விட காலை மிதிச்சு மிதிச்சு பாதியை என்ன செய்யணும், நெல்லை வந்து வீணாக்கிரும். அதை தான் இதுல மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோட்டலா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒரு நாட்டோட தலைவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா வந்து வரி வசூலிச்சான் அப்படின்னா நாடு நல்ல நிலைமைக்கு போயிட்டே இருக்கும். அநியாயமான முறையில அவன் வரி வசூலிச்சான் அப்படின்னா யானை புகுந்து நிலம் கெட்டது மாதிரி அந்த நாடும் கெட்டு போயிடும் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ப்ராப்பரான மீனிங் இதுதான். ஓகேவா? அந்த பாட்டு ஃபுல் பாட்டோட மீனிங் இதுதான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து வீணாக்குவது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க.
சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்பில் போறப்போ அந்த சாலையில ஏற்கனவே போற வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சாலை சந்திப்புகளை வேகமாக கடக்கலாமா? இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது சுத்தமா என்ன செய்யாது, செட் ஆகாது. சாலை சந்திப்புகளில் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும்? ஏன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்க கொடுக்கல. ரைட்டா? சாலை சந்திப்பில் நுழையும் போது இந்த சாலையில ஏற்கனவே போறதுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன்றதுக்கான ரீசன் கிடையாது இது. அப்போ இது கிடையாது இல்லையா? அடுத்தது, சாலை சந்திப்புகளில் யாருக்கு முதலிடம் தர வேண்டும்? இதுல யாருக்கு அப்படின்னா இது வந்து உயர்திணியை சொல்லல, அப்படிதானே? ஸோ ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு அக்ரினே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வர வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட், சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? மேபி இது கரெக்டு தான். ரைட்டா? ஆப்ஷன் டி தான் என்னது எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆப்ஷன் ஏ, ஆயுத எழுத்து எவ்வாறு எழுதப்படும்? இந்த கொஸ்டினுக்கும் இந்த ஆன்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆப்ஷன் பி, ஆயுத எழுத்து எது? ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா இதுவும் பொருந்தாது. ஆப்ஷன் சி, சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஸோ மேபி இது கரெக்டாக இருக்கு. ஆயுத எழுத்து சார்ந்து வருவது எது? இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பத்தியை படித்து வினா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லை. இப்போ ரீசெண்டாக என்ன செய்கிறாங்க, அந்த பத்தி கொடுத்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதை ரீட் பண்ணால் 5 கொஸ்டின் ஃபுல் மார்க் கிடச்சிடும் நமக்கு. ரீட் பண்ணி பார்த்துருவோமா? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. இதே பேராவை நீங்கள் வந்து ஆப்டிடியூடுக்கும் என்ன செஞ்சுக்கணும்னா படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த பேரா இந்த மாதிரி பேராஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நம்மளால நோட்ஸ் எடுக்க முடியும்னா அதையும் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நார்மலாக ஒரு பேரா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து இந்த தடவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேரா கொடுத்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம எழுதிடுவோம். அடுத்த தடவை என்ன பண்ணுவோம், அந்த பேராலேருந்து ஒரு ஆப்டிடியூட் எடுத்து தனியாக கேட்டுருவோம். அப்போ நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? அதனால அந்த பேரால உள்ள ஆப்டிடியூட் கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் என்ன இருக்கு? திருநெல்வேலி இருக்கு. மேற்கு பக்கம் திருநெல்வேலி இருக்கு. கிழக்கு கரையில என்ன இருக்கு அப்படின்னா பாளையங்கோட்டை. ஓகேவா? இவ்விரு நகரங்களும், இந்த 2 நகரங்களும் இரட்டை நகரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. எது எது? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரம்னு சொல்றாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால், அதிக அளவு கல்வி நிலையம் எங்க இருக்கு? பாளையங்கோட்டையில இருக்கு. அந்நகரை என்ன சொல்றாங்க? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு அழைக்கப்படுறது என்னது? பாளையங்கோட்டை. ஸோ இதுல உள்ள எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு லைனுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? ஆப்ஷன் ஏ தாமிரபரணி, ஆப்ஷன் பி வைகை, ஆப்ஷன் சி காவிரி, ஆப்ஷன் டி பாலாறு, ஆப்ஷன் ஏ தாமிரபரணி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரட்டை நகரங்கள் எவை? ஆப்ஷன் ஏ மதுரை திருச்சி, ஆப்ஷன் பி திருநெல்வேலி கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி திருநெல்வேலி பாளையங்கோட்டை, ஆப்ஷன் டி திருநெல்வேலி தூத்துக்குடி. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லி அதான் அழைக்கப்படுது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு இது? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி, ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை, ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி மதுரை. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? திருநெல்வேலி, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை, ஆப்ஷன் டி திருச்சி. ஸோ இதுல கிழக்கு பக்கம் என்ன இருக்கு? ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை. ரைட்டா? மேற்கு பக்கம் என்ன இருக்கு? திருநெல்வேலி இருக்கு. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஷ் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ சிறைச்சாலை, ஆப்ஷன் பி உணவு விடுதி, ஆப்ஷன் சி பொழுதுபோக்கு இடங்கள், ஆப்ஷன் டி கல்வி நிலையங்கள். என்ன இருக்கு? அதிக அளவில் கல்வி நிலையங்கள். ஆப்ஷன் டி கல்வி நிலையங்கள் தான் இருக்கு. ரைட்டா? இது வரைக்கும் ஏதோ அந்த பேரால உள்ள கொஸ்டின் தான், ஈஸியாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தை டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. ஆப்ஷன் ஏ தனது, ஆப்ஷன் பி தமது, ஆப்ஷன் சி தன்னால், ஆப்ஷன் டி தம்மால். குழந்தை தன்னால் இயன்ற உதவியை அப்படின்னு வரும். இது என்ன இருக்கு? பன்மை. ரைட்டா? குழந்தைகள் அப்படின்னு வரும்போது என்ன வரும்? தம்மால். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஒரு குழந்தையை மட்டும் மென்ஷன் பண்ணாங்க, குழந்தை தன்னால் இயன்ற உதவியை செய்தது அப்படின்னு போட்டுருவாங்க. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை என்ன செய்ய பிறருக்கு செய்கின்றனர். அடுத்தது என்னது அப்படின்னா, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? ஸோ ஆப்ஷன் ஏ ஓமை அணி, ஆப்ஷன் பி உருவகணி, ஆப்ஷன் சி ஏகதேச உருவகணி, ஆப்ஷன் டி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுல
வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஸோ இதோட மீனிங் என்ன ஃபர்ஸ்ட்? இப்போ ஒரு மன்னன், ஒரு அரசன் அவங்களோட குடிமக்கள் கிட்ட ஒரு முறை கடந்து பொருளை கேட்குறான் அப்படின்னா, அது ஒரு கையில வேலோட ஒரு கல்வன் நின்று என்ன செய்வான், ஒருத்தனை மறிச்சு எல்லாத்தையும் குடுன்னு அபகரிக்கிற மாதிரி உள்ள அந்த மாதிரி உள்ளது அப்படின்றதா சொல்றாங்க. ஒரு அரசன் ஒரு மக்கள் கிட்ட முறை கடந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ அதை தாண்டி அவன் பொருளை வசூலிக்கிறான் அப்படின்னா அது என்ன மாதிரி மீனிங்ல இருக்கு அப்படின்னா, வேலோடு நிற்கிற ஒரு கல்வன் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொன்னது போல இருக்கு. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க, உவமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மன்னனோட ஒரு கல்வனோட என்ன செஞ்சிருக்காங்க, உவமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை அணி. ஓகேவா? உண்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர். இதுல என்ன கேட்டிருக்காங்க, பிழை உள்ள தொடரை நீ சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பிழையற்ற தொடரா, பிழை உள்ள தொடரா, இல்லாத தொடரா, அதை பார்த்து எழுதணும். ஓகேவா? உலகம் நிலைத்திருக்கிறது. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் சி, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். ஆப்ஷன் டி, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் எது? உலகம் நிலைத்திருக்கிறது. ஸோ ஓகே தான். விருந்தோம்பல் பெண்களுடைய சிறந்த பண்புகளுள்ள ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகே. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். ஓகே. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் மிஸ்டேக் வருது. ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் என்னது அப்படின்னா தப்பு. ஆப்ஷன் டி தான் தப்பு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஈன்று, கொம்பு, கழித்திட, அதிமதுரம். ஸோ ஈன்று அப்படின்னா தந்தது. இந்த லாஸ்ட் 2 இதில் கொடுத்துருக்கு தந்ததுன்னு. ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். கொம்பு அப்படின்னா கிளை. ஸோ 2 இதுமே ஒன்று தான் இருக்குது. அடுத்தது போவோம். கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. அப்போது இது 4th மட்டும்தான் இருக்குது. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை. ஸோ ஆப்ஷன் டி தான் அப்போ என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி, ஈன்று அப்படின்னா என்னது தந்தது. கரெக்டா? ஸோ ஓகே. கொம்பு அப்படின்னா கிளை. கழித்திட மகிழ்ந்திட, சாரி மகிழ்ந்திட இங்கே தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் தான். முகில், சேகரம், வாகு, விண்ணம். முகில் அப்படின்னா மேகம். முகில்னானது மேகம். சேகரம் அப்படின்னா கூட்டம். வாகு அப்படின்னா சரியாக. விண்ணம் அப்படின்னா சேதம். ரைட்டா? ஸோ இதில் இது கரெக்டான ஆன்சர் பார்த்துருமோ? செகண்ட் ஒன், தேர்ட் இதில் இருக்குது. 3 இதில் 2 இருக்குது. சேகரம்னா கூட்டம். அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறுப்பு. ஆப்ஷன் ஏ வயல், ஆப்ஷன் பி மலை, ஆப்ஷன் சி கலை, ஆப்ஷன் டி அலை. வெறுப்பு அப்படின்னா என்ன மீனிங்? ஆப்ஷன் பி மலை. வெறுப்பு அப்படின்னா என்ன மீனிங்னா மலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ விசும்பு, ஆப்ஷன் பி வாரா, ஆப்ஷன் சி சென்னி, ஆப்ஷன் டி வளர்வானம். கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பாரா. சவுண்ட் வந்திருக்கா? வாரா எதிர்மறையா இருக்கா? ஸோ இதான் எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஓர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு தனியாக நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி இலக்கணம். சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க இப்போ பாருங்க. ஒரு ஓர் பேஸ் பண்ணி எப்படி போடணும் அப்படின்றத போட்டிருக்கோம். அது டேஷ் இனிய பாடல். ஓகேவா? ஒரு உயிரெழுத்துல தொடங்குச்சு அப்படின்னா என்ன வரணும்னு சொன்னோம்? ஓர். கரெக்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், பூக்களை பறிக்காதீர். இந்த கொஸ்டினே ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல. இது எவ்வகை தொடர்? ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர், ஆப்ஷன் பி வினா தொடர், ஆப்ஷன் சி செய்தி தொடர், ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர். பூக்களை பறிக்காதீர். ஸோ என்ன தொடர் இது?
ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டான எக்ஸாக்டானது சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. இது கரெக்டாக தான் இருக்கு. விளங்கியது வஞ்சி தலைநகராக சேரர்களின், இது தப்பு. விளங்கியது தலைநகராக சேரர்களின் வஞ்சி, ஸோ இது தப்பு. வஞ்சி தலைநகராக விளங்கியது சேரர்களின், ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. நெல். ஆப்ஷன் ஏ வயல், ஆப்ஷன் பி புதர், ஆப்ஷன் சி தோட்டம், ஆப்ஷன் டி கொல்லை. நெல்லுனால என்ன சொல்லுவோம்? நெல் வயல்னு தானே சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ பொறுத்துக. வாழை, வாழை வெள்ளரி பனம் மா, மா வாழை, வாழை என்னது கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பனம் குறும்பை, பனங்குறும்பை, மா வடு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3. ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர் அப்போ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் கேட்டிருக்காங்க. புல். ஆப்ஷன் ஏ புற்கள், ஆப்ஷன் பி கற்கள், ஆப்ஷன் சி புல்கள், ஆப்ஷன் டி புட்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? புற்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எது? இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஷ். ஆப்ஷன் ஏ இமயமலை, ஆப்ஷன் பி கொல்லிமலை, ஆப்ஷன் சி பொதிகை மலை, ஆப்ஷன் டி விந்திய மலை. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பொதிகை மலை. ஓகேவா? நெக்ஸ்ட், குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் அறிக. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் அறிக. ஆப்ஷன் ஏ சப்பானி, ஆப்ஷன் பி பரிகை, ஆப்ஷன் சி அம்புலி, ஆப்ஷன் டி செங்கீரை. தலை அசையும் பருவத்தினுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் டி செங்கீரை பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூற சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர், ஆப்ஷன் பி பண்பாகு பெயர், ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர், ஆப்ஷன் டி காரியவாகு பெயர். இதோட சீக்கிரமா இந்த இலக்கணத்தோட வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம். ஓகேவா? வற்றல் தின்றான் அப்படின்னா அது என்னது? தொழிலாகு பெயர். ரைட்டா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வற்றல் தின்றான், இன்னொன்று பொங்கல் உண்டான், அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு தொழில் அந்த இதுக்கு ரிலேட்டடான உணவுக்கு ஆகி வர்றதுனால தான் அதை தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், சரியான கலைச்சொல் வந்துருச்சு இல்லையா? ஸோ பாருங்க, இத்தனை ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கலைச்சொல் நம்ம படிச்சிட்டோம். ஹெரிடேஜ். ஆப்ஷன் ஏ பாரம்பரியம், ஆப்ஷன் பி கலப்படம், ஆப்ஷன் சி பண்டம், ஆப்ஷன் டி கடற்பயணம். ஹெரிடேஜ் அப்படின்னு என்னது? ஆப்ஷன் ஏ பாரம்பரியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலைச்சொல் அக்ரோனோமி. அக்ரோனோமி. ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி உளவியல், ஆப்ஷன் சி நீர்ப்பாசனம், ஆப்ஷன் டி நாட்டுப்புறவியல். அக்ரோனோமினா என்னது? ஆப்ஷன் பி உளவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா தவறா? கூற்று, தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். காரணம், க ஞ ச ந ப ம த ந ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள். லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இதுல எது கரெக்ட், எது தப்பு? தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுள்ள எழுத்துக்களை என்ன சொல்லுவோம்? மயங்கொலிகள்னு சொல்லுவோம். கரெக்ட் தான். க ங ச ந ப ம த ந இந்த 8 தான் மயங்கொலி எழுத்துக்களா? தப்பு. கரெக்டா? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 தான். அது என்னென்ன? ந ந ந. வேற என்ன வரும்? ல ல ல. நெக்ஸ்ட் ர ர. இந்த 8 தான் என்னது அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ வீடியோ போட்டிருக்கோம், வீடியோ பாருங்க, மயங்கொலி எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம்னு இதை சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். அந்த நடுவில் உள்ளது தப்பு. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 தான். அந்த 8 என்னென்ன அப்படின்றது ந ந ந ல ல ல ர ர. ஓகேவா? ஸோ இதுல கூற்று சரிதான், எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கு. காரணம் 1 வந்து தப்பு, 2 சரி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், போலி
கூற்று 1 என்ன குடுத்திருக்காங்கன்னா, போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. கூற்று 2 போலி 3 வகைப்படும். கூற்று 3 மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. ஸோ இது கரெக்ட்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து வந்தது. கரெக்ட் தான். போலி வந்து 3 வகை. கரெக்ட் தான். மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? மூவகை போலி என்னென்ன அப்படின்னா முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகேவா? மூவகை போலிகள் மட்டுமின்றி இன்னொரு போலியும் இருக்கு. அது என்னன்னா முற்றுப்போலி. ஓகேவா? முதல் போலி, கடைப்போலி, அடுத்தது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இன்னொன்னு முற்றுப்போலி. ஓகேவா? எல்லாமே கரெக்ட் தான் இதுல. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கருத்து. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். இது கரெக்ட் தான். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கருத்து. இது தப்பு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மனம் மானம். ஆப்ஷன் ஏ உள்ளம் பெருமை கேடு. ஆப்ஷன் பி தனம் பெருமை. ஆப்ஷன் சி உள்ளம் கேடு. ஆப்ஷன் டி உள்ளம் பெருமை கேடு. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? மனம்னா என்னது? உள்ளம். மானம் அப்படின்னா பெருமை கேடு. ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் பொருள் மாற்றம் பொருள் வேறுபாடு. வழி, வாளி. வழினா என்ன? வாளினா என்ன? வழினா காற்று தெரியும். வாளி அப்படின்னா என்ன? குவளையா, குடமா, கரண்டியா, கைப்படி உள்ள பெரிய பாத்திரமா? எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டி தான். வாளினா என்னது? கைப்பிடி இருக்கிற ஒரு பெரிய பாத்திரத்தை தான் நம்ம வாளின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி, மாறி. ஆப்ஷன் ஏ இறைத்தல் மழை. ஆப்ஷன் பி இறத்தல். இரத்தல், இரத்தல் மழை. ஆப்ஷன் சி மழை இறத்தல். ஆப்ஷன் டி மழை இறத்தல். ஸோ இதுல மாறினா மழைன்னு தெரியும் நமக்கு. அப்ப இந்த ரெண்டும் தப்பு. ஸோ சாரி, மாறினா மழைன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் 2 தான் என்ன செய்யணும்? கரெக்டா வரும். அடுத்த 2 தான் தப்பு. கரெக்டா? இந்த இடத்துல மழை வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் தப்பு. ஸோ மரினா என்னது? மரிக்கிறது, இறக்கிறது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆப்ஷன் ஏ ஆகையால். ஆப்ஷன் பி ஏனெனில். ஆப்ஷன் சி அதனால். ஆப்ஷன் டி எனவே. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விளக்கு இருபொருள் தருக. ஆப்ஷன் ஏ உண்டாக்குதல் ஒளி தரும் சாதனம். ஆப்ஷன் பி விவரித்தல் ஒளி தரும் சாதனம். ஆப்ஷன் பி மலர்தல் ஒளி. ஆப்ஷன் டி பாத்திரம் ஒளி தரும் சாதனம். விளக்கு அப்படின்னா என்னது? எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விளக்கு விவரித்தல். இன்னொன்று ஒளி தரும் சாதனம். ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மொழி. ஆப்ஷன் ஏ மழலை விளையாடும் டேஷ் அழகு. ஆப்ஷன் பி மழலை சிரிக்கும் டேஷ் அழகு. ஆப்ஷன் சி மழலை உறங்கும் டேஷ் அழகு. ஆப்ஷன் டி மழலை பேசும் டேஷ் அழகு. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி மழலை பேசும் மொழி அழகு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல்கள். தமிழ் நூல்கள் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எத்தனாவது தளத்துல இருக்கு? ஆப்ஷன் சி 2ஆம் தளத்தில். ஓகேவா? 2வது தளத்துல தான் தமிழ் நூல்கள் இருக்கு. இதுல மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு தளத்திலையும் என்னென்ன இருக்குன்றதும் நம்ம புக்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளை நிலம். ஆப்ஷன் ஏ விளை நிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. ஆப்ஷன் பி விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் வளர்கின்றன. ஆப்ஷன் சி விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மிதக்கின்றன. ஆப்ஷன் டி விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் ஒளிருகின்றன. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ
விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல் தேர்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. டேஷ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். ஆப்ஷன் ஏ ஆகையால், ஆப்ஷன் பி எனவே, ஆப்ஷன் சி அதனால், ஆப்ஷன் டி ஏனெனில். இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து என்ன செஞ்சாரு? விருந்து படைத்தார். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஷ் துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் ஏ இல்லை என்றால், ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் சி எனவே, ஆப்ஷன் டி அதனால். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ரைட்டா? ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடுக்க. அறிஞர் அடக்கமாக இருப்பர். டேஷ் மூடர் ஆரவாரம் செய்வர். ஆப்ஷன் ஏ ஆனால், ஆப்ஷன் பி ஏனெனில், ஆப்ஷன் சி எனவே, ஆப்ஷன் டி அதனால். அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் என்ன செய்வார்? ஆரவாரம் செய்வார். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிலபஸ் ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் நிறைய படிங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து நமக்கு என்கிட்ட புக் இல்லை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளே வந்து என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இலக்கணமில் பார்த்தீங்க அப்படின்னா, புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் அது எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ புக் பேக் அதே மாதிரி இலக்கணத்தையே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நோட்ஸ் எடுத்திருக்கோம். அதுவுமே நம்ம வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஒரு பேரா எடுத்தோம் அப்படின்னா, அதில் என்னென்ன எடுக்க முடியும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியுன்றத ஃபுல்லாகவே எடுத்து ஹேண்ட் ரைட்டாகவே எழுதி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா யூடியூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 6th கொஸ்டின் பேப்பர் தமிழ் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பேப்பர் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, மேக்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.